ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சத்தமே இல்லாமல் ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சம்பளம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 22,000 ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 21/4/2025 லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. மினிமம் 10th பாஸ்லேருந்து அதிகபட்சமாக ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ இந்த வேலை வாய்ப்பை பற்றினா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரியாது. ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிட்லேருந்து இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கீழே இருக்கக்கூடிய ஒரு செக்டார் தான். ஸோ இதில் என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட் ட்ரைவில் தான் இவ்வளோ கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ட்ரெயினி அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதில் டோட்டலாக ஒரு 54 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரியில் உங்களுக்கான வேக்கன்சிஸ் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல் டைம் ஆர் ரெகுலர் பிஎஸ்சி இல்லை கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டிகிரி ஃப்ரம் யூஜிசி அதில் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் 55% மார்க் இருந்தாலே போதும் இந்த பதவிக்கு நீங்கள் எலிஜிபிளாக. இல்லை அப்படின்னா ஃபுல் டைம் ரெகுலர் 3 years டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தீங்கனாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். எய்தர் ஆர் இல்லை இது இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு மினிமம் 35 வயசு வரைக்கும் மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இல்லை இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா 4 years ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹச்எஸ்சி அதாவது அந்த சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பதவியாக பாய்லர் ஆப்ரேட்டர் கிரேடு 3 அப்படிங்கிற கேட்டகரியில் உங்கள் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதற்கான சம்பளம் ஸ்டார்டிங் 20,000 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் பாஸ் அதாவது 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி பாய்லர் அட்டண்டன்ட் இல்லை அப்படின்னா செகண்ட் கிளாஸ் இஷ்யூட் ஆஃப் த டைரக்டர் ஸ்டீம் பாய்லர்ஸ் அதில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வயது வரம்பு 18 மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி என்சிவிடின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஃபயர்மேன் கிரேட் 3 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 12th + 6 month ஃபுல் டைம் ஃபயர்மேன் சர்டிஃபிகேட் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா 12th + 3 years கோர்ஸ் ஆஃப் ஜென்ரல் நர்சிங் இருந்தாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நர்ஸு கிரேட் 3க்கு 12th + 3 years கோர்ஸ் ஆஃப் ஜென்ரல் நர்சிங் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் பிஎஸ்சி இல்லை ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான சம்பளம் 22,000 60,000 வரைக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே 1, 2, 3 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலுக்கும் 3 years டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட விதமான கேட்டகரி டெக்னீஷியன் மெக்கானிக்கல் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு
100லேருந்து 150 வேகன்சிஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சம்பளம், ஒர்க் நேச்சர், அதேமாதிரி வயது வரம்பு எல்லாமே மீட் ஆச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்களோட கேட்டகரியில் இதற்கான எஜுகேஷன் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 700 rupees வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேண்டிடேட், ஜென்ரல் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல், எக்ஸர்வீஸ்மென் இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள்லாம் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சர் ஆஃப் த ஜாப் பாருங்கள். ஆப்ரேட்டர், ட்ரெயினி இதுக்கெல்லாம் உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஓகேவாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 22,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மந்த் சேலரி அப்ராக்சிமேட்டாக 46,300லேருந்து உங்களுக்கான ஃபஸ்ட் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து சேலரி எவ்வளோ இருக்கும், அதாவது ஃபஸ்ட் மந்த் சேலரி 42,100, ஜூனியர் ஃபயர்மேனுக்கு 37,900, நர்ஸு கிரேடுக்கு 46,300. ஸோ ஒரு நல்ல சேலரி தான் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் இருந்துச்சு அப்படின்னா ஓகேவாக இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிவிடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீட் ஆச்சு அப்படின்னா. சரி, இதுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதும், ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 மார்க் ஓபிசி கேட்டகரியில் எடுத்தால் போதும். 55% மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் எடுத்திங்கன்னா நீங்களாம் எலிஜிபிள் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்களோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸுமே இந்த ஆன்லைன் டெஸ்ட் 100 மார்க் இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் ஃபார் ஒர்க்மேனுக்கு ரெண்டையுமே சேர்த்து 100%ல் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3 ஸ்டெப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸ், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோடு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான். ஃபோட்டோ, சிக்னேச்சர் எவ்வளோ சைஸில் இருக்கணும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றினா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.